கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக்கடவது. இந்த 22வது கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவழைக்கிறோம். இந்த நாளின் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வாதம் தருவதற்காக நாம் அனைவரும் கண்களை மூடி தரையில் தாழ்த்தி தேவனை துதிப்போம். ஆமேன், ஹல்லேலூயான்னு சொல்லுங்கள். இயேசுவின் நாமம் ஜெயம் என்று சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நமது ஜெபத்தை கேட்டு நமது இருதயத்தின் உள்ளத்தின் விருப்பத்தை எல்லாம் செய்யக்கூடிய சித்தமுள்ளவராயிருக்கிறார், வல்லமையுள்ளவராயிருக்கிறார். துதிங்கள். ஆமேன், ஹல்லேலூயா என்று சொல்லுங்கள். ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா. பிதாவே துதிக்கேன், குமாரனாகிய தேவனே துதிக்கேன், தூய பரிசுத்த ஆவியானவராக தேவாதீனமே துதிக்கிறோம். சத்தியவேதம் பரிசுத்த வேதம் போதிக்கிற திரியேதனமே துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம், ஆராதனை செய்கிறோம். தானே பிதாவாகிய தேவனே இயேசு நாமத்தில் விசுவாசத்தோடு ஏற்படுகிற ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டுக்கொண்டு அதுக்காக நன்றி செய்தேன். அதற்கு அத்தனை ஜன்னலுக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் வெறுமையாக வந்திருக்கலாம், போகும்போது நிறைவான ஆசீர்வாதங்கள் பெற்றவர்களாக கடந்து போது உதவி செய்வேன் பிரார்த்திக்கிறேன். வர தடைப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய தடையில் அனைத்து எடுத்து போட்டு விடுதலையாக்கி கொண்டு வந்து சேர்க்கிறேன் பிரார்த்திக்கிறேன். இப்பேற்பட்ட ஆராதனைகள் உலகத்தில் எங்கெல்லாம் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறதாங்களாம் கிறிஸ்துவின் வல்லமை காணப்பட்டு ஒவ்வொரு விசுவாசியும் உறுதியாக இருந்து மற்றவர்களை உறுதிப்படுத்துகிற கருவிலாக மாற்றி தருவேன் பிரார்த்திக்கிறேன். ஒவ்வொரு பாகங்களையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு பொருளையும் ஆசீர்வதியும். ஆராதனை காண்கிற குற்றங்கள் குறைந்து மன்னிக்கணும் பிரார்த்திக்கிறேன். விளையாட்டையும் கர்த்தரும் ரட்சகருமா இருக்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் தாளில் 25வது பாடலை பாடப் போகிறோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் என்று சொல்லப்படும் இந்த பாடலை பாடுவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. தூதர்கள் உண்ணும் உணவால்
உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுமே. நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுமே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக மூவர் ஜெயிப்பார்கள். உட்காருவோம். முதலாவது ஜெபத்தை சிஸ்டர் புஷ்பாவதிகள் ஜெயிப்பார்கள். இரண்டாம் ஜெபத்தை சிஸ்டர் தேவிகா அவர் ஜெயிப்பார்கள். மூன்றாம் ஜெபத்தை சிஸ்டர் தேவ சித்தம் அவர் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். నీ తోడు లేక నీ ప్రేమ లేక ఇళ్ళలోన ఏ ప్రాణి నిలువలేదు. నీ తోడు లేక నీ ప్రేమ లేక ఇళ్ళలోన ఏ ప్రాణి నిలువలేదు. అడవి పూలే నీ ప్రేమ పొందగా, అడవి పూలే నీ ప్రేమ పొందగా ప్రార్థనాలకించుమా ప్రభువా, ప్రార్థనాలకించుమా. ఎన్ని ప్రవచనా ఏది అడిగినా జరిగేది నీ చిత్తమే ప్రభువా, జరిగేది నీ చిత్తమే. నీ వాక్కుకై వేచి ఉంటిని, నా ప్రార్థనాలకించుమా ప్రభువా, నా ప్రార్థనాలకించుమా. నా ఇంటి దీపం నీవేని తలచి, నా హృదయము నీ కొరకు పదిలపరచితి. నా ఇంటి దీపం నీవేని తలచి
నీవేనా నా వెలుగు దీపము వెలిగించుము నీ ప్రేమతో ప్రభువా వెలిగించుము నీ ప్రేమతో ఎన్ని తలచినా ఏది అడిగినా జరిగేది నీ చిత్తమే ప్రభువా జరిగేది నీ చిత్తమే నీ వాక్కుకై వేచి ఉంటిని ప్రార్థనాలకించుమా ప్రభువా ప్రార్థనాలకించుమా ఆపదలు నన్ను వెన్నంటి ఉన్నా నా కాపరి నీవై నన్ను ఆదుకొంటివి ఆపదలు నన్ను వెన్నంటి ఉన్నా నా కాపరి నీవై నన్ను ఆదుకొంటివి లోకమంతయు నన్ను విడచిన లోకమంతయు నన్ను విడచిన నీ నుండి వేరు చేయవు ప్రభువా నీ నుండి వేరు చేయవు ఎన్ని తలచినా ఏది అడిగినా జరిగేది నీ చిత్తమే ప్రభువా జరిగేది నీ చిత్తమే నీ మాకుకై వేచి ఉంటిని నా ప్రార్థనాలకించుమా ప్రభువా ప్రార్థనాలకించుమా నా స్థితి గమనించి నన్ను ప్రేమించి నా కొరకై కల్వరిలో యాగమైతివా నా స్థితి గమనించి నన్ను ప్రేమించి నా కొరకై కల్వరిలో యాగమైతివా నీకు యాగమే నా మోక్ష మార్గము నీకు యాగమే నా మోక్ష మార్గము నీయందే నిత్య జీవము ప్రభువా నీయందే నిత్య జీవము ఎన్ని తలచినా ఏది అడిగినా జరిగేది నీ చిత్తమే ప్రభువా జరిగేది నీ చిత్తమే యేసయ్యా నీ స్తోత్రం సర్వోన్నతుడా సర్వ సృష్టికర్త సర్వాధికారి నీ కొట్టాధిపతిస్తాను స్తోత్రం ప్రభువా తండ్రి సంవత్సరమంతా మమ్మల్ని కాచి కాపాడినావు తండ్రి ఇది లాస్ట్ నెల మమ్మల్ని ఎంతో దీవించి కాపాడినా తండ్రి నీ కోటాది కొద్ది స్తోత్రం ఒక్కొక్కరి బాధలు కష్టాలు ఏముంటేనో తండ్రి నీ యొక్క కృప చేత మమ్మల్ని దీవించి రక్షించి నీ యొక్క ప్రేమ చూపించి మమ్మల్ని కాపాడి రక్షించినావు తండ్రి కోటాది కొద్ది స్తోత్రం ప్రభా ఇదో ప్రభా వచ్చిన వారినంతా దీవించి కాపాడినైనా ఒక్కొక్కరికి ఏ తొందరలు ఏ బాధలు ఏ హింసలు లేకుండా నీ మేము సంతోషంతో ఈ ఆలయం నాకు వచ్చిన దానికి అందరికీ ఆశీర్వదించి మేము వెళ్ళినప్పుడు గుప్పెడి నిండా మీ ఆశీర్వాదం ఇచ్చుకొని పోవాలి తండ్రి నీ కృప చూపించు ప్రభా పిల్లల చదువులందరూ జ్ఞానవంతము బుద్ధి అందరూ పిల్లలకి మంచి మార్గం దయచేసి నీ యొక్క కృప చేతనైన నడవడికలలో తల్లిదండ్రులకు లోబడిన బిడ్డలుగా మీకు లోబడిన బిడ్డలుగా బిడ్డలను ఆశీర్వదించిన ఆయన ప్రభా ఇదో తండ్రి యేసయ్యా తండ్రి ఇదో మేము అడుగుతున్నగా వివాహమైన బిడ్డలకి గర్భఫలం దయచేయి తండ్రి వివాహం కాని బిడ్డలకి వివాహం దయచేయి తండ్రి నీ నిండైన దీవెనలు కుమ్మరించు ప్రభా పాస్టర్ గారు మీ సేవకై వెళ్ళుచుండగా వాళ్ళు దీవించి కాపాడి రక్షించి ప్రభా పాస్టర్ చెప్పు వాక్యం ఒకటి మా హృదయంలో నాటబడాల తండ్రి నీ కృపతో మమ్మల్ని ఆశీర్వదించి దీవించు ప్రభా ఆ సమకులను దీవించు బిడ్డలని అల్లుడిని కూతురుని మన సంతానం అంతా దీవించి కాపాడి రక్షించండి అంతా దీవించి కాపాడి రక్షించుదండి ఎక్కడ ఇద్దరు ముగ్గురు చేరి నా నామం ఉచ్చరించుదురో వాళ్ళ మధ్యలో నేను ఉంటానని సెలవించిన నా తండ్రి నీకు అది కొన్ని స్తోత్రం ప్రభా ఇదో ప్రభుల మేము మీ యొక్క పుట్టినరోజు వచ్చుచుండగా మీ యొక్క సంతోషముతో నేను ఆరాధించుతూ మీ యొక్క కృప చేత మేము మా విశ్వాసుల మా స్థలములలో తండ్రి నీ కృప కుమ్మరించి మమ్మల్ని ఆశీర్వదించిన ఆయన ఒక్కొక్కరు మెలుచుండగా మమ్మల్ని అంతా దీవించి కాపాడి రక్షించుదరని నిండైన తీరులు కుమ్మరించుదరని ప్రభు క్రీస్తు పేరట వేడుకొంచున్నాం తండ్రి.
சொல்லாமல் இருக்க முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாளோறும் போற்றுவேன் நாளோறும் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வு செய்கிறேன் நன்றி சொல்வேன் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வு செய்கிறேன் நன்றி சொல்வேன் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் அத்தனையும் நினைத்து நன்மை எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்கிறேன் ஏராளமாக நன்றி சொல்வேன் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் ஆண்டவரை போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் வானசிங்காசன பூமி பாடுபடி சொல்வதற்குமே சொல்ற ஆண்டவரே நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரே சொல்ற ஆண்டவரே ஆதி அந்த மாணவரே சொல்ற ஆண்டவரே சொல்ற ஆண்டவரே நித்தியதாவே சொல்ற ஆண்டவரே சொல்ற ஆண்டவரே இருக்கத்தில் ஐஸ்வர்யவே சொல்ற ஆண்டவரே அப்பா இந்த வருஷத்தோடு மாத்திலே கொடாபடி சொல்ற ஆண்டவரே அப்பா இந்த கடைசி மாசத்தில் ஆண்டவரே அப்பா அந்த நாள் ஆசிரியர் ஆண்டவரே அப்பா இதுவரை எங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தாலும் அப்பா தேவன் எங்களோடு இருந்து எங்களை ஏதாவது ஆண்டவரே அப்பா பாதுகாப்பு வந்து அப்பா இந்த இடத்தை வெற்றிக்கு உறுதி செஞ்சு அதற்காக கொடாபடி சோற்றனை தகப்பனை சோற்றம் அப்பா சோற்றம் ஆண்டவரே சோற்றம் ஆண்டவரே சோற்றம் ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் ஏராளம் என் தகப்பனே அப்பா ஆண்டவரே அதற்காக நாங்கள் நன்றி செய்வதற்கு ஆண்டவர் நாங்கள் போதாது என் தகப்பனே அப்பா நீ செய்த நன்மைக்காக கொடாபடி சோற்றம் ஆண்டவரே சோற்றம் ஆண்டவரே எங்கள் சபையோ ஆண்டவரே எங்களுடைய உறவுகளை நீ காத்து வழிநடத்தி வந்திருக்கிற அதற்காக கொடாபடி சோற்றம் என் தகப்பனே சோற்றம் ஆண்டவரே சிறுபசங்க ஆஸ்வதி ஆண்டவரே அப்பா அவங்களுடைய தேவைகளை சந்தி ஆண்டவரே காண்பிக்கிற கடலில் ஆண்டவரே ஆஸ்வதி 30, 60, 100 தேவைகளை சந்தி ஆண்டவரே செய்தி கொடுக்கும்போது மகன் மூலியமா ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வந்திருக்கிற ஆண்டவரே அப்பா இதோடு ஏதாவது குற்றம் குறை இருந்தாலும் மன்னியும் அப்பா ஆண்டவரை தெரிஞ்சு தெரியாது செய்த தவறுகள் ஏராளம் அப்பா தேவனை அறிந்திருக்கிற ஆண்டவரை எங்களுக்கு பாவங்கள் எல்லாம் மன்னியும் ஆண்டவரை சொல்லி கலியின் தகப்பனே அப்பா உடைய காரணத்தாகவோ ஜெபிக்கிறோம் ஆண்டவரை உடைய காரணம் விசுவாசிங்க ஆண்டவரை பகைநற்ற ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த கிறிஸ்துமஸ் மாசத்துல ஆண்டவரை எல்லாருடைய தேவைகளை சந்தியும் ஆண்டவரே சோற்ற பிதாவே சோற்ற பிதாவே சோற்ற பிதாவே சோற்ற ஆண்டவரை இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் ஆண்டவர் அரசியலை செய்த தேவனாய் தகப்பனே ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களுக்கு தாமதமானாலும் பதில் கொடுத்து அதற்காக கொடாங்கொடி சோற்றம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த நாள் ஆஸ்வதி ஆண்டவரே இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் கழிச்சு மகிழ கடவுன்னு சொல்லி அப்பா இந்த நாள் எங்களுக்கு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உற்சவத்தோடு நம்ம வாழ்வுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே அப்பா இந்த ஜபத்தை கேட்காத தயவுக்காக கொடாங்கொடி சோற்றம் ஆண்டவரே நாமத்தினால் இருக்கிறேன் தகப்பனே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அத்தியாயம் வசனங்கள் 13, 14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி
உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவையானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று வாசித்து கொண்டிருக்கிறோம். வேதத்தை நீங்கள் கருத்தாய் வாசித்தால் உங்களுக்கு இருக்கிற முக்கியமான வேலைகள் என்று சொல்லுகிறதே அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் விருப்பம் கொண்டு இருக்கிற காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது. கர்த்தருடைய வழிகள் அல்லாமல் உங்கள் சொந்த விருப்பங்கள் இருக்கிறது. அவைகள் அனைத்தையும் நீங்கள் உதறி தள்ளிவிட்டு கர்த்தருக்கென்று சில வேலைகளை நீங்கள் செய்வீர்களானால் மற்றும் தான் சில காரியங்கள் நடக்கும். ஒவ்வொரு வினாடியும் அந்த சத்தம் உங்களுக்கு கேட்க வேண்டும். நீ போகிற பாதை இது சரியில்லை, நீ இப்படி போக வேண்டும், இப்படி போகக்கூடாது, இப்படி போக வேண்டும். கர்த்தரிடத்தில் வர வரத்தான் அப்படி வரும். இந்த சத்தம் என்று சொல்லக்கூடிய காரியம் நீங்கள் எவ்வளவு தூரத்தில் கர்த்தரை விரும்புகிறீர்களோ அவ்வளவு தூரத்தில் அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஒரு நாளெல்லாம் நாம் கர்த்தருடைய உலக பிரகாரமான விஷயத்தை தான் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அநேகமாக இந்த சத்தம் உங்கள் காதில் விழாது. அதுதான் ரொம்ப கிளியராக சிம்பிளாக கர்த்தர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். என்னை கனம் பண்ணுகிறவளை நான், அவ்வளோதான் ரொம்ப விஷயம். கனம் பண்ணுகிறவளை கனம் பண்ணுகிறார். ஆகையால் கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டுமானால் நீங்கள் சில காரியத்தை உதறி தள்ளிவிட்டு வந்தால் உங்களுக்கு கர்த்தர் பேசும் சித்தம் கொள்வார். இங்கே பாருங்கள், 1 சாமுவேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் வாசிக்கிற ஒரு வார்த்தையை பாருங்கள். அங்கே ஒரு மனுஷன் ஏதோ உலக பிரகாரமான காரியத்தை தேடிக்கொண்டு போய்கொண்டு இருக்கிறான். உலக பிரகாரமான விஷயம் அவன் லைஃப்பில் அவன் தகப்பனுடைய சில கழுதைகள் காணாது போய்விட்டது. அதை தேடி அவன் சுற்றி 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 வந்து கொண்டே இருக்கிறான். எங்கெங்கேயோ வந்து கொண்டான். கடைசியாக அவன் முடியாமல் தன் வீட்டுக்கு திரும்பி போக வேண்டும் என்ற வாஞ்சை அவனுக்கு இல்லை. அவனுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான், இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, ஒரே ஒரு சான்ஸ், இங்கே ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார், அவற்றில் நாம் போவோம், அவர் சில காரியத்தை நமக்கு சொல்லுவார், அவர் என்ன சொல்லுகிறார் கேட்டுவிட்டு நாம் போவோம் என்று சொல்லி கடைசியாக தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து கொண்டே இருக்கிறார்கள் இருவருமே. இதைத்தான் நீங்களும் நானும் உன்னுடைய நிலைமையில் தான். கழுதைகள் அவனுக்கு கழுதைகள், நமக்கு உலக பிரகாரமான காரியங்கள். அது கர்த்தர் சொல்ல அது ஒரு விதமான கழுதைகள் தான். அதெல்லாம் அது ஒன்றும் பெரிய 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 ஓஹோன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. உலகத்தின் எந்த காரியமானாலும் ஒரு கழுதைகள் தான். ஆகையால் தேவனுடைய மனுஷன் அவனிடத்தில் சில காரியங்கள் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அவனிடத்தில் போய் நாம் கேட்போம் என்று சொல்லி 2 பேரும் வருகிறார்கள். வரும்பொழுது அவனுக்கு சொல்லப்படுகிற வார்த்தையை பாருங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அத்தியாயம் 1 வசனத்தை படியுங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 9 கடைசி வசனத்தை படியுங்கள். இவன் ஒரு சவுல் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன், ரொம்ப சாதாரண ஒரு மனுஷன், பெரிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவன் கூட அல்ல, ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான். அவனுடைய தகப்பனுடைய கழுதை காணாத போய்விட்டது. இப்பொழுது கடைசியாக திரும்பி போக வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கும் பொழுது அங்கே தேவனுடைய மனுஷன் ஒருவன் சொல்லுகிறான், இங்கே ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கு, அவனிடத்தில் சில காரியங்கள் நாம் கேட்டறிவோம் என்று சொல்லி வரும்பொழுது அந்த நேரத்தில் அவன் சவுல் கிட்ட வருகிறான். வரும்போது அவன் சொல்லுகிற வார்த்தையைத்தான், இப்பொழுது நான்
தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில். கொஞ்சம் நில்லு. இங்க ஏன்னா ஓடினே இருக்கிறியே, நீ ஓடினே இருந்தா கர்த்தருடைய வசனம் உனக்கு கேட்காதுப்பா. நீ காது கொடுத்து கேளுங்கள். உன்னுடைய இஷ்டமெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி தள்ளிட்டு கேளு. கர்த்தருடைய வசனம் உனக்கு சொல்லப்படும். உலகத்தையே யோசிந்தாக்க ஒன்றும் கிடைக்காது. நீ கொஞ்சம் உன்னுடைய நேரத்தெல்லாம் விட்டுட்டு வந்து நின்னா நீ எந்த வசனத்தை எந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அது கேட்கணுனாக்கா நீ அது கேட்டதாக டியூன் பண்ண வேண்டும். இப்பொழுதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஒரு ரேடியோலாம் இருக்கிற காலத்தில் அங்கே நிறைய சேனல்ஸ் இருக்குது. திருப்பின்னு வரணும் இல்லையா? சிலது வந்துட்டு ரெண்டுமே வந்து இருக்கும். அந்த நேரத்தில் கரெக்டாக அதை டியூன் பண்ணி வச்சா நம்ம விரும்பினது வருது இல்லையா? அதே மாதிரி உன் காது என்ன பண்ணு திருத்தி கரெக்டாக நிற்கவை. இல்லைன்னா இது வேணாம் இதெல்லாம் பழையசு புதுசு. அப்போ மறுபடியும் பண்ணிவிட்டு மறுபடியும் எதுனா அந்த மாதிரி அதில் வர்றதெல்லாம் மோசம்தான். அது வச்சுக்கிறேன். அது எது வந்தாலும் மோசம்தான், அது தெரிஞ்ச விஷயந்தான். ஆனாலும் கர்த்தருடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் நீ உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளு. சொல்லப்படுகிற வார்த்தை இல்லைப்பா, நீ சற்றே தரித்து நில் கவனி என்று சொல்லிட்டு அவன் சொல்கிற வார்த்தை தான், 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன உன் தகப்பனுடைய கழுதைகளை தேடி வந்து கொண்டே இருக்கிறாய். கழுதைகள் அகப்படும். ஆனால் இதுக்கு மேலே என்ன இருக்குதுனாக்கா, இஸ்ரவேலுக்கு நீ ராஜாவாக போகிறாய். அதுதான் பெரிய செய்தி. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த கழுதைகளெல்லாம் பெரிய விஷயம் இல்லைப்பா. உலகத்தின் காரியங்களே பெரிய விஷயம் இல்லை. இந்த தேசத்தின் ராஜ்யம் உன் கையில் கூட கிடைக்கப்பட போகிறது. அவ்வளோ மேன்மையான காரியத்தை கர்த்தர் உனக்காக வைத்து இருக்கிறார். ஆகையால் அது கிடைப்பதற்கு நான் சில காரியங்களை சொல்ல போகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். ஆகையால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஜாக்கிரதையாயிருங்க. கிடைக்காது. அவர் போகும்பொழுது 2 குருடர்கள், இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அவர்கள் கூப்பிடுகிறார்கள். ஜனங்கள் தடை செய்கிறார்கள். ஆனால் அந்த குருடர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் முன்னிலும் அதிகமாக அவர்கள் கூப்பிட்டார்கள். இயேசுவை நிற்கும்படி செய்துவிட்டது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கும் பொழுது அவரை நோக்கி, அதுதான் இதெல்லாம் ஒரு கண்டிஷன்ஸ், நிபந்தனைகள். அவர் சமீபமாக உங்ககிட்ட வந்தால் நீ கேட்க வேண்டியது உன்னுடைய கடமை. ஆகையால் கேட்கணுன்ற ஒரு வாஞ்சை உனக்கு இருந்தா உலக பிரகாரமான ஏழாமான கழுதைகளை போன்ற காரியங்களெல்லாம் உன்னை அப்படியே தாக்கிக்கொண்டு அது இஷ்டமாக தான் தோன்றுகிறது.